ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்திலே உங்களை யாவரையும் இந்த காலை ஆராதனைக்கு நாங்கள் வாழ்த்தி வரவேற்கிறோம். Friends, I greet and welcome all of you in the matchless name of our Lord Jesus Christ. சங்கீதம் 100:4 அவர் வாசல்களில் துதியோடும் அவர் பிரகாரங்களில் புகழ்ச்சியோடும் பிரவேசித்து அவரை துதித்து அவருடைய நாமத்தை சோஸ்தரியுங்கள் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. நம்ம இருக்கின்ற இடங்களிலே, நம்முடைய வீடுகளிலே நம்ம ஆண்டவரை விதமாக துதிக்க, அவருடைய வார்த்தை கேட்க நம்ம வந்திருக்கின்றோம். நம்ம ஒருமனப்பட்டு நம்ம வருவோம். நிச்சயமாகவே கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே, நம்முடைய வீடுகளிலும் சரி, நம்முடைய சபைகளிலும் சரி, கர்த்தர் பெரிய காரியங்கள் செய்கிறவராக இருக்கிறார். Come, let us close our eyes and look to God in prayer. கண்களை மூடி நாம் கர்த்தரை நோக்கி பார்ப்போம். அன்பின் பரலோக தேவனே, இந்த நாள் கொடுத்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். எங்களுடைய வீடுகளிலே ஆண்டவரே ராஜா, நாங்கள் அமர்ந்திருந்து உம்மை ஆராதிக்க கொடுத்த இந்த தருணத்திற்காக கூட நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். Father God, we thank you, Lord, for another opportunity that you have given us to worship you, Lord, in our respective homes. ஆண்டவரே, இந்த ஆராதனையிலே ராஜா நாங்கள் பயபக்தியோடு பங்கு பெற கர்த்தர் எங்களை வழிநடத்துமாறு என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். Father God, we pray that you will help us, Lord, to participate in this service reverently. அப்பா, அவருடைய வார்த்தை நாங்கள் கேட்கும் பொழுதும் கூட அது நாங்கள் கீழ்ப்படுதலோடு கேட்க கர்த்தர் உதவி செய்யும். Help us, O Lord, to hear your word, to listen to your word, O Lord, faithfully. ஒருமன ஆவியை கர்த்தர் எங்களுக்கு தாரும் என்று சொல்லி இந்த வேளை நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா, give us one spirit, O Lord, and lead us according to thy word. நம்முடைய வார்த்தையின் பிரகாரமாய் கர்த்தர் எங்களை நடத்தும் என்று சொல்லி இந்த வேளை நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த நாளிலே பாடல் ஆண்டவரே, கேட்க இருக்கிற வார்த்தை விசேஷமாக எங்களுடைய ஐக்கியம் ஆண்டவரே அப்பா அம்மால ஆசீர்வதிக்கப்படட்டும் என்று சொல்லி இந்த வேளையை நாங்கள் ஜெபிக்கிறோம். உங்கள் முன்னாடி எங்களை தாழ்த்துக்கிறோம். Father God, we humble ourselves before you, Lord. You lead us and guide us. Jesus name we pray. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆமென், ஆமென். அன்பானவர்களே, இந்த வேளையிலும் கூட நாம் யாவரும் எழுந்து நின்று ஆரம்ப பாடலாகிய எழுப்புதல் கீதம் 267 காலையும் மாலையும் என்று சொல்லி இந்த பாடலை நாம் பாடுவோம். காலையும் மாலையும் வேளையும் கர்த்தரை கருத்துடன் பாடிடுவீர். காலையும் மாலையும் வேளையும் கர்த்தரை கருத்துடன் பாடிடுவீர். பரிசுத்தர் 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 என தூதர் பாடிடும் தொனி கேட்குதே. பரிசுத்தர் 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 என தூதர் பாடிடும் தொனி கேட்குதே. கர்த்தரின் வெளிச்சம் ஜீவனின் பலனும் கிருபையாய் ரட்சிக்குமானார். அஞ்சிடாமல் கலங்காமல் பயமின்றி திகழின்றி அனுதினம் வாழ்ந்திடுவீர். அஞ்சிடாமல் கலங்காமல் பயமின்றி திகழின்றி அனுதினம் வாழ்ந்திடுவீர். காலையும் மாலையும் வேளையும் கர்த்தரை கருத்துடன் பாடிடுவீர். எனக்கெதிராயோ பாளையம் இறங்கி என் மேலோர் யுத்தம் வந்தாலும் பயப்படேன். எதிராளி நிமித்தமாய் சபையான பாதையில் நடத்துவார். பயப்படேன். எதிராளி நிமித்தமாய் சபையான பாதையில் நடத்துவார். காலையும் மாலையும் வேளையும் கர்த்தரை கருத்துடன் பாடிடுவீர். ஒன்றே நான் கேட்கேன், அதையே நாடுவேன், என்றும் தம் மகிமையை காண. ஜீவனுள்ள நலலாம் தம் ஆலயத்தில் தங்குவதை வாஞ்சித்து நாடிடுவீர். ஜீவனுள்ள நலலாம் தம் ஆலயத்தில் தங்குவதை வாஞ்சித்து நாடிடுவீர்.
வேளையிலும் கூட அப்படியே நின்ற வண்ணமாக நம்ம துதி தொழுகைக்குள்ளாக கடந்து செல்வோம். துதி தொழுகை குழுவானவர்கள் நம்மளை வழிநடத்தி செல்வார்கள். எல்லாருக்கும் காலை வணக்கம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளிலேயும் கர்த்தரை ஆராதிக்கப்படி அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தபடி கொடுத்த இந்த நாளுக்காய் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கின்றோம். வாங்க நாம் எல்லோரும் ஒன்றிணைந்து கர்த்தருக்கு துதி ஏறெடுப்போம். தேடி போகவில்லை, என்னை தேடி வந்தாரையா. நான் தேடி போகவில்லை, என்னை தேடி வந்தாரையா. எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே. பாவங்கள் போக்கவே, பாவங்கள் போக்கவே, சாபங்கள் நீக்க பூலோகம் வந்தாரையா. மனிதனை மீட்கவே, பரலோகம் தீர்க்கவே, சிலுவையை சுமந்தாரையா. பாவங்கள் போக்கவே, சாபங்கள் நீக்க பூலோகம் வந்தாரையா. மனிதனை மீட்கவே, பரலோகம் தீர்க்கவே, சிலுவையை சுமந்தாரையா. கண்ணீரை துடைத்தாரையா, சந்தோஷம் தந்தாரையா. கண்ணீரை துடைத்தாரையா, சந்தோஷம் தந்தாரையா. எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே. தங்கத்தை கேட்கவில்லை, வைரத்தை கேட்கவில்லை, உள்ளத்தை கேட்டாரையா. ஆஸ்தியை கேட்கவில்லை, அந்தஸ்தை கேட்கவில்லை, உள்ளத்தை கேட்டாரையா. தங்கத்தை கேட்கவில்லை, வைரத்தை கேட்கவில்லை, உள்ளத்தை கேட்டாரையா. ஆஸ்தியை கேட்கவில்லை, அந்தஸ்தை கேட்கவில்லை, உள்ளத்தை கேட்டாரையா. நான் தேடி போகவில்லை, என்னை தேடி வந்தாரையா. நான் தேடி போகவில்லை, என்னை தேடி வந்தாரையா. எந்தன் இயேசுவே, 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 எந்தன் இயேசுவே. அடுத்த பாடலாக நம்ம என் உயிரான உயிரான பாடலாக பாடுவோம். அவர் இல்லாமல் நம்ம வாழ்க்கையில நம்ம வாழ முடியாது. இந்த காலத்துல அவர் தான் நம்ம உயிர். இந்த பாடலை பாடணும். எங்க மத்தியில நீங்க வாங்க. என் உயிரான 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 இயேசு, என் உயிரான 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 இயேசு, என் உயிரான
உயிரான என் உயிரான 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 இயேசு, என் உயிரான 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 இயேசு, என் உயிரான இயேசு, என் உயிரோடு கலந்தே என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். உலகமெல்லாம் மறக்குதையா, உணர்வு எல்லாம் இனிக்குதையா. உலகமெல்லாம் மறக்குதையா, உணர்வு எல்லாம் இனிக்குதையா. உம் நாமம் துதிக்கையிலே இயேசையா, உம் அன்பை ருசிக்கையிலே ராஜா, உம் நாமம் துதிக்கையிலே இயேசையா, உம் அன்பை ருசிக்கையிலே என் உயிரான 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 இயேசு, என் உயிரான 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 இயேசு, என் உயிரான இயேசு, என் உயிரோடு கலந்தே என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். உயிரே உம்மை துதிப்பேன். உம் வசனம் எனக்கு உணவாகும், உடலுக்கெல்லாம் மருந்தாகும். உம் வசனம் எனக்கு உணவாகும், உடலுக்கெல்லாம் மருந்தாகும். இரவும் பகலும் ஐயா உந்தன் வசனம் தியானிப்பீரே ராஜா. இரவும் பகலும் ஐயா உந்தன் வசனம் தியானிப்பீரே. என் உயிரான 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 இயேசு, என் உயிரான 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 இயேசு, என் உயிரான இயேசு, என் உயிரோடு கலந்தே என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். உயிரே உம்மை துதிப்பேன். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆராதனை, 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 ஆராதனை. உயிரான 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 இயேசு, என் உயிரான 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 இயேசு, என் உயிரான இயேசு, என் உயிரோடு கலந்தே என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். என் அன்பு தேவா, சகலும் படைத்த ஆண்டவர், சகலத்தையும் செய்யும் வல்லவர், இதோ இப்பொழுது எங்கள் யாவரையும் உம்முடைய கரத்திலே ஒப்புக் கொடுக்கின்றேன் ஆண்டவரே. எங்களை மறுபடியும்
உருவாக்குமே ஆண்டவரே. தேங்க்யூ லார்ட். உமக்கே கோடான கோடி நன்றி ஆண்டவரே. மறுபடியும் உருவாக்குமே ஆண்டவரே. எங்களை மறுபடியும் உருவாக்குமே ஆண்டவரே. என்னை தருகிறேன் தருகிறேன் உம் கரத்தில் என்னை படைக்கிறேன் படைக்கிறேன் உம் பாதத்தில் என்னை தருகிறேன் தருகிறேன் உம் கரத்தில் என்னை படைக்கிறேன் படைக்கிறேன் உம் பாதத்தில் உருவாக்குமே என்னை உருவாக்குமே உருவாக்குமே என்னை உருவாக்குமே குயவனே உம் கையில் களிமண்ணா உடைத்து உருவாக்கும் குயவனே குயவனே உம் கையில் களிமண்ணா உடைத்து உருவாக்கும் என் சித்தமல்ல உம் சித்தம் நானா தருகிறேன் உம் கையிலே. என் சித்தமல்ல ஆண்டவரே, இதெல்லாம் உம் சித்தம் தான் ஆண்டவரே. Everything is according to your will, Lord. ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. என்னை தருகிறேன் தருகிறேன் உம் கரத்தில் என்னை படைக்கிறேன் படைக்கிறேன் உம் பாதத்தில் என்னை தருகிறேன் தருகிறேன் உம் கரத்தில் என்னை படைக்கிறேன் படைக்கிறேன் உம் பாதத்தில் உருவாக்குமே என்னை உருவாக்குமே உருவாக்குமே என்னை உருவாக்குமே உம் சேவைக்காக என்னை தருகிறேன் அறிந்திடும் உம் சித்தம் உம் சேவைக்காக என்னை தருகிறேன் அனைத்திடும் உம் சித்தம் உம் சித்தம் செய்திடவே உம் சத்தம் கேட்டிடவே உம் சித்தம் செய்திடவே உம் சத்தம் கேட்டிடவே உருவாக்குமே 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 என்னை உருவாக்குமே என்னை தருகிறேன் தருகிறேன் உம் கரத்தில் என்னை படைக்கிறேன் படைக்கிறேன் உம் பாதத்தில் என்னை தருகிறேன் தருகிறேன் உம் கரத்தில் என்னை படைக்கிறேன் படைக்கிறேன் உம் பாதத்தில்
நன்றி ஆண்டவரே, இந்த நாளுக்காய் நன்றி ஆண்டவரே. Thank you Lord, thank you for everything. அமர்ந்திருந்து ஜெபம் செய்வோம் அன்பானவர்களே. Come, let us all confess our sins before the Lord. ஆண்டவருக்கு விரோதமாக நம்ம செய்த ஒவ்வொரு பாவ காரியங்களை தேவனுக்கு முன்பதாய் அறிக்கை செய்வோம். The Bible says when we confess it wholeheartedly, the Lord is faithful to forgive us. நம்முடைய பாவ குற்றங்களை தேவனுக்கு முன்பதாக உண்மையோடு தாழ்மையோடு நம்ம அறிக்கை செய்யும் பொழுது ஆண்டவர் நம்முடைய பாவ குற்றங்களை மன்னிக்கிறவராக இருக்கிறார். We need to pray for our country fervently. நம்மளுடைய தேசத்துக்கு நாம் ஜெபம் செய்து ஆக வேண்டும் அன்பானவர்களே. So many things are happening in our land. இந்த தேசத்தில் அநேக காரியங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. The Lord must intervene. ஆண்டவர் இந்த தேசத்தில் இறங்கி ஆளுகை செய்ய வேண்டும். But before that, let us confess our sins before the Lord. ஆண்டவரே, இந்த வேளையிலும் கூட நாங்கள் உமக்கு விரோதமாக செய்த ஒவ்வொரு பாவ குற்றங்களை நாங்கள் அறிக்கை செய்கிறோம் அப்பா. தயவாக எங்களை மன்னியும் ஆண்டவரே. உங்களுடைய மனதை காயப்படுத்தும் அளவுக்கு நாங்கள் செய்த, பேசின, பார்த்த ஒவ்வொரு காரியங்கள் கர்த்தர் நீர் அறிவீர். இந்த வேளையிலும் நாங்கள் அறிக்கை செய்கிறோம் ஆண்டவரே, அதை நாங்கள் செய்து விட்டோம். தயவாக எங்களை மன்னியும் ஆண்டவரே. செய்ய வேண்டிய காரியங்களை நாங்கள் செய்யாமல் இருந்தோம், செய்யக்கூடாத காரியங்களை நாங்கள் செய்தோம். தயவாக எங்களை மன்னியும் ஆண்டவரே. தயவாக எங்களை மன்னியும் அப்பா. கிறிஸ்து இயேசுவின் ரத்தத்தால் எங்களை கழுவி சுத்திகரியும். எங்களுடைய சிந்தனையை கழுவும் ஆண்டவரே. நாங்கள் பார்க்கிற காரியங்களோட கண்களை கழுவும். நாங்கள் கேட்கிற விஷயங்கள் எங்களுடைய செவிகளை கழுவும். நாங்கள் பேசுகிற வார்த்தைகள், பேசுகிற காரியங்கள் எங்கள் வாய்களை கழுவும் ஆண்டவரே. மனசுக்குள்ளாக 1000 காரியங்கள் ஆண்டவரை நாங்கள் பூட்டி வைத்திருக்கோம். எங்களுடைய மனசையும் கூட கர்த்தர் கழுவீராக. ஒட்டுமொத்தமாக எங்களை முழுமையாக கழுவும் என்று சொல்லி, இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தாலே கழுவும் என்று சொல்லி இந்த வேளையிலே நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. Father God, we pray that you will cleanse us wholly, Lord. You will cleanse us wholly by the blood of our Lord Jesus Christ. Cleanse our eyes, cleanse our minds, cleanse our hearts, cleanse our ears, cleanse our mouth. Cleanse us, holy Lord, we pray. தேசத்துக்காக இந்த வேளையில் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தேசத்தில் அநேக காரியங்கள் நடந்து கொண்டு இருக்கிறது. கர்த்தர் நீர் அறிவீர். இந்த தேசத்தில் ஆண்டவரே ராஜா உம்முடைய ஆளுகை இருக்க வேண்டும் என்று சொல்லி இந்த வேளை நாங்கள் ஜெபிக்கிறோம். தேசத்தின் தலைவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. அவங்களை கர்த்தர் தொடுவீராக என்று சொல்லி இந்த வேளையை நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த கோவிட் கேசஸ் ஆண்டவரே ஒரு புறம் ஏறிக்கொண்டு போய்கொண்டிருக்கிற நிலைமை, இன்னொரு புறம் ஆண்டவரே ராஜா அரசியல் சூழ்நிலையிலே பலவிதமான காரியங்கள் நடந்து கொண்டிருக்கிறதான நிலைமை, பலவிதமான சூழ்நிலை, பலவிதமான காரியங்கள் தேசத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. கர்த்தர் நீர் உம்முடைய கரம் வைத்து ஆண்டவரே இதை சரிப்படுத்த வேண்டும் என்று சொல்லி இந்த வேளையிலே நாங்கள் ஜெபிக்கிறோம். Father God, we pray that Lord you should interfere the matters pertaining in our land, and Lord many things are happening in a political world, in the life of the people. Interfere, Lord. Intervene, O Lord, we pray. தேசத்தின் சூழ்நிலை கர்த்தர் மாற்றுவீராகப்பா. தேசத்தின் சூழ்நிலை கர்த்தர் மாற்றுவீராக என்று சொல்லி இந்த வேளையிலே நாங்கள் ஜெபிக்கிறோம். Remember those who are poor, Lord, those who are in need. ஆண்டவரே, கஷ்டப்படுகிற மக்களுக்காக, ஏழை மக்களுக்காக இந்த வேளையில் நாங்கள் ஜெபிக்கிறோம். அவங்களுடைய காரியங்கள் கர்த்தனை சந்தித்து வருகிறீர், அதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவர். அநேகரை கொண்டு அப்பா அவங்களுடைய காரியங்களை சந்திக்கிறீர், அதற்காக நன்றி. அவங்கெல்லாம் தொடர்பட இந்த வேளையிலே நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் இயேசுதான் ரட்சகர் என்று சொல்லி அவங்களை அறிந்து கொள்ள ஆண்டவர், அவங்களோடு கர்த்தர் பேசுமாறு என்று சொல்லி இந்த வேளையிலே நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. சபைக்காக இந்த வேளையில் நாங்கள் ஜெபிக்கிறோம். கஷ்டமான இந்த சூழ்நிலையிலும் கூட ஆண்டவரே சபை ஒற்றுமைக்காக இந்த வேளையில் நாங்கள் ஜெபிக்கிறோம். சபை மக்களுடைய நலனுக்காக இந்த வேளையில் நாங்கள் ஜெபிக்கிறோம்.
ஒருவரை ஏற்றுக்கொண்டு அரவணைத்து தேற்றி பலப்படுத்தி விசேஷமாக அன்பு கூற சபைகள் அதிகமாக கட்டப்பட்டிருக்கணும் என்று உடைய அன்பிலே உடைய வழிநடத்துதலை கட்டப்பட்டிருக்கணும் என்று சொல்லி இந்த வேளையிலே நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. We can do the secular things a lot. Many people are doing the secular things. But first and foremost, we must love, we must accept, we must minister to one another. ஒருவரை ஏற்றுக்கொண்டு அவங்களை ஒருவர் ஊழியம் செய்ய, ஒருவர் அன்பு கூற ஆண்டவரே, அதுதான் சபையினுடைய காரியமாக இருக்கணும் அப்பா, நம்மளுடைய காரியமாக இருக்கணும் ஆண்டவரே. வழி நடத்துவீராக என்று சொல்லி இந்த வேலையை நாங்கள் ஜெபிக்கிறோம். Remember those who are sick, வியாதி படிக்கல இருக்கிறவர்களுக்காக இந்த வேலையை நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எங்களோட சபையை சேர்ந்த அநேகர் வியாதியின் படிக்கல இருக்கிறார்களப்பா, அவங்களை கர்த்தர் தயவாக தொடுவீராக என்று சொல்லி இந்த வேலை நாங்கள் ஜெபிக்கிறோம். விசேஷமாக அருமை போதகர் ஜோனத்தனுடைய தாய்க்காக இந்த வேலை நாங்கள் ஜெபிக்கிறோம். அருமை தாயை கர்த்தர் தொடுவீராக, அவங்களுடைய பலவீனங்களிலே கர்த்தர் பலன் தங்கியிருப்பதாக என்று சொல்லி இந்த வேலையில் நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. முழுமையாக கர்த்தர் சுகப்படுத்துவீராக. போதகர் ஜோனத்தனுக்காக கூட இந்த வேலையில் நாங்கள் ஜெபிக்கிறோம். அவரையும் கூட கர்த்தாவே நம்முடைய ஊழியத்துக்கு அழைத்தீர் அப்பா, அவரையும் கர்த்தர் தொடுவீராக. இந்த கோவிட்லிருந்து ஆண்டவரை விடுபெற கர்த்தர் உதவி செய்வீராக என்று சொல்லி இந்த வேலையில் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. பேபி பிலிஷியாக்காக இந்த வேலையில் நாங்கள் ஜெபிக்கிறோம். அருமை மகளையும் கூட கர்த்தர் தொடும், அந்த வியாதியிலிருந்து முழுமையாக கர்த்தர் சுகமாக்கும் என்று சொல்லி இந்த வேலை நாங்கள் ஜெபிக்கிறோம். There is nothing impossible with you. உம்மால கூடாத காரியங்கள் ஒன்றுமே இல்லை ஆண்டவரே. இன்னும் அநேகர் இந்த கோவிட் நிமித்தமாகவோ சரி இல்லை மற்ற இதர காரியங்கள் நிமித்தமாக பலவீனப்பட்டிருக்கலாம் ஆண்டவரே, அவங்களையும் கூட கர்த்தர் தயவாக தொடுவீராக என்று சொல்லி இந்த வேலை நாங்கள் ஜெபிக்கிறோம். Remember those who are sick and need in Lord, we pray that you will touch them, you will heal them inside out. Be with our church members and also be with other people. ஒருவர் கர்த்தர் தங்கியிருப்பீராக, வழிநடத்துவீராக என்று சொல்லி இந்த வேளையில் நாங்கள் ஜெபிக்கிறோம். Remember Lord the leadership of this church. சபையின் தலைவர்களுக்காக இந்த வேளையில் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. சபை தலைவர்களை கர்த்தர் நீர் நடத்தி கொண்டு வருகிறதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. அவங்களையும் கூட கர்த்தர் பலப்படுத்துவீராக என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். It is a wonderful thing, O Lord, to be your servants. Be with our church leaders, O Lord. As they are making decisions, Father, we pray that you will be the important person in their midst and you will lead them. முக்கியஸ்தராக இருந்து கர்த்தர் நீர் அவர்களை வழிநடத்தும் என்று சொல்லி இந்த வேளையில் நாங்கள் ஜெபிக்கிறோம். We remember the pastors of this church and their families. இந்த சபையினுடைய போதகர்கள் உங்கள் குடும்பத்திற்காக இந்த வேளையில் நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் வழிநடத்தி வருகிறீரப்பா, தேவைகளை சந்திக்கிறதற்காக நன்றி ராஜா. விசேஷமாக கர்த்தர் பாதுகாத்து நடத்துவீராக. We pray for the needs of our rest of our church members. நாங்கள் சபையை சேர்ந்த ஒவ்வொருத்தருக்காக இந்த வேலை நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொருத்தரையும் கர்த்தர் தயவாக பாதுகாப்பீராக என்று சொல்லி இந்த வேளையிலே நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. As we going to hear your word, Lord, ஆண்டவரே உம்முடைய வார்த்தையை நாங்கள் கேட்க இருக்கும் பொழுதும் கூட give us one spirit, one accord. ஒரு மனதையும் ஒரு ஆவியும் கர்த்தர் தருவீராக என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். Help us to obey to your word. உம்முடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய கர்த்தர் எங்களை நடத்துவீராக ஆண்டவரே. Speak to us. எங்களோடு கர்த்தர் பேசும். Your servants is listening. உடைய ஊழியக்காரர்கள் நாங்கள் கேட்டுக்கொண்டு இருக்கிறோம் ஆண்டவரே. வார்த்தை கொண்டு வருகிற தாசனையும் கூட அவரை மறைத்து ஆண்டவர் நீர் வெளிப்படுவீராக என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். We pray for Pastor James who is bringing, Lord, your word. Fill him, Lord, with your spirit and reveal, Lord, your word to us. Be with us and guide us, Lord. எங்களோடு இருந்து கர்த்தர் நடத்தும் என்று சொல்லி இந்த வேளையில் நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. We humble ourselves before you. உங்க முன்னாடி எங்களை தாழ்த்துகிறோம் ஆண்டவரே. இந்த ஜெபத்தை எங்கள் இரட்சகர் மீட்பருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஏறெடுக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் கற்றுக் கொடுத்த ஜெபத்தை நாம் யாவரும் சேர்ந்து சொல்லுவோமாக. Come, let us say the Lord's Prayer. பரமண்டலத்தில் இருக்கும் எங்கள் பிதாவே, உடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உடைய ராஜ்யம் வருவதாக, உடைய சித்தம் பரமண்டலத்தில் செய்யப்படுவது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. அன்று முழு ஆகாரம் எங்களுக்கு தாரும். விரோதமாக நான் குற்றம் செய்வது மன்னிப்பது போல எங்கள் பாவம் குற்றம் மன்னித்தள்ளும். எங்களை சோதனைக்குள் பிரவேசித்துக் கொள்ளாமல் தீமரச்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றும் உடைகளே. ஆமென், ஆமென்.
Come, let us all stand for the scripture reading. வாருங்கள், இந்த வேளையிலும் கூட வேத பாடத்திற்காக நாம் எழுந்து நிற்போம். இந்த நாளிலும் கூட தேர்ந்தெடுத்துக் கொள்ளப்பட்ட வேத பகுதி லூக்கா 10ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம் தொடங்கி 37ஆம் வசனம் உடைய Luke chapter 10 verses 25 until 37. குமாரி சாந்தி அவர்கள் நமக்காக வாசிப்பார்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்று வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பாகம் லூக்கா எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் வசனங்கள் 25 முதல் 37 முடிய. அப்பொழுது நியாயசாஸ்திரி ஒருவன் எழுந்திருந்து அவரை சோதிக்கும்படி, போதகரே, நித்திய ஜீவனை சுதந்தரித்து கொள்ளும்படிக்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டான். அதற்கு அவர், நியாயப்பிரமாணத்தில் என்ன எழுதியிருக்கிறது? நீ வாசித்திருக்கிறது என்ன என்றார். அவர் பிரதியுத்தரமாக, உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்துமாவோடும் உன் முழு பலத்தோடும் உன் முழு சிந்தையோடும் அன்பு கூர்ந்து உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்று எழுதியிருக்கிறது என்றான். அவர் அவனை நோக்கி, நிதானமாய் உத்தரவு சொன்னாய், அப்படியே செய், அப்பொழுது பிழைப்பாய் என்றார். அவன் தன்னை நீதிமான் என்று காண்பிக்க மனதாய் இயேசுவை நோக்கி, எனக்கு பிறன் யார் என்று கேட்டான். இயேசு பிரதியுத்தரமாக, ஒரு மனுஷன் எருசலேமிலிருந்து எரிகோவுக்கு போகையில் கள்ளர் கையில் அகப்பட்டான். அவர்கள் அவன் வஸ்திரங்களை உரிந்து கொண்டு அவனை காயப்படுத்தி குற்றுயிராக விட்டு போனார்கள். அப்பொழுது தற்செயலாய் ஒரு ஆசாரியன் அந்த வழியே வந்து அவனை கண்டு பக்கமாய் விலகி போனான். அந்தபடியே ஒரு லேவியனும் அந்த இடத்திற்கு வந்து அவனை கண்டு பக்கமாய் விலகி போனான். பின்பு சமாரியன் ஒருவன் பிரயாணமாய் வருகையில் அவனை கண்டு மனதுருகி கிட்ட வந்து அவனுடைய காயங்களில் எண்ணெயும் திராட்சரசமும் வார்த்து காயங்களை கட்டி அவனை தன் சுய வாகனத்தின் மேல் ஏற்றி சத்திரத்துக்கு கொண்டு போய் அவனை பராமரித்தான். மறுநாளிலே தான் புறப்படும் போது 2 பணத்தை எடுத்து சத்திரத்தான் கையில் கொடுத்து, நீ இவனை விசாரித்துக்கொள், அதிகமாய் ஏதாகிலும் இவனுக்காக செலவழித்தால் நான் திரும்பி வரும்போது அதை உனக்கு தருவேன் என்றான். இப்படி இருக்க கள்ளர் கையில் அகப்பட்டவனுக்கு இந்த 3 பேரில் எவன் பிறனாயிருந்தான்? உனக்கு எப்படி தோன்றுகிறது என்றார். அதற்கு அவன், இவனுக்கு இரக்கம் செய்தவனே என்றான். அப்பொழுது இயேசு அவனை நோக்கி, நீயும் போய் அந்தபடியே செய் என்றார். கர்த்தர் தாமே இத்திருவசனங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். ஆமென். அன்பானவர்களே, இந்த வேளையிலும் கூட பாஸ்டர் ஜேம்ஸ் ரவீந்திரன் அவர்கள் நமக்காக தேவ செய்தியை கொண்டு வருவார். Friends, Pastor James Ravindran will bring us God's message. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்களை நான் வாழ்த்துகிறேன். இந்த காலை நேரத்துக்கென்று தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பாடம் லூக்கா 19வது அதிகாரம் வசனங்கள் 25 37 வரை நாம் பார்க்க போகிறோம். அதில் என்னுடைய தலைப்பு, உன்னுடைய அயலானை நேசிக்கிற தலைப்பிலே நான் பேச ஆசைப்படுகிறேன். Today morning sermon is taken from Luke chapter 10 verse 25 to 37 and my sermon's title is Love Your Neighbor. வாருங்கள் நாம் ஜெபிப்போம். Let us look to God in prayer. நல்ல ஆண்டவரே, இந்த காலை நேரத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். உடைய வார்த்தை மூலமாக எங்கள் மத்தியிலே பேசும்படியாக என்னுடைய இருதயத்தையும் சிந்தையும் நாங்கள் திறந்து கொடுக்கிறோம் அப்பா. Father God, we want to thank you for this morning. Lord, we pray that you will speak to us. Lord, we open our heart, our mind, our soul to receive your word. Minister to us, Lord. உம்முடைய வார்த்தை மூலமாக எங்கள் மத்தியிலே ஊழியம் செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். பிரியமானவர்களே, இந்த காலை நேரத்திலே இந்த தேவ செய்தியை ஆரம்பிப்பதற்கு முன்பதாக ஒரு சுருக்கமாக ஒரு பின்னணி உங்களுக்கு நான் கொடுக்க நான் ஆசைப்படுகிறேன். Before I begin my sermon, I want to give a little bit background why I took this particular passage and what the passage is saying about Jesus Christ. இயேசு குறித்து என்ன சொல்லுகிறது, இயேசு இந்த பயணத்தில் வருவதற்கு முன்பதாக என்ன சவால்களை அவர்கள் பார்த்தார் என்று சொல்லி சுருக்கமாக உங்களுக்கு நான் சொல்ல ஆசைப்படுகிறேன். பிரியமானவர்களே, the Son of Man's great journey to Jerusalem begin from Luke chapter 9 verse 51 to Luke chapter 19 verse 27. இயேசு கிறிஸ்துடைய ஒரு சிறந்த ஒரு பயணம் ஜெருசலேமுக்கு அவர் தன்னுடைய பயணத்தை அவர் ஆரம்பிப்பதற்கு முன்பதாக ஆரம்பிக்கிறதை நீங்கள் இந்த பகுதியில் நீங்கள் பார்க்கலாம். சோ இந்த பயணத்தை நீங்கள் பார்க்கும் பொழுது இயேசு கிறிஸ்துவுக்கு சமுதாயத்திலிருந்தும் மக்கள் மத்தியிலிருந்தும் அதே நேரத்துல நியாயசாஸ்திரிகள் பரிசேயர்கள் மத்தியிலிருந்து அவங்களுக்கு அதிக விதமான சவால் இருந்ததை நீங்கள் பார்க்கலாம். In the journey we can notice Jesus' mission and public challenge.
சோ லூக்கா இந்த பகுதிகளை நீங்க பார்ப்பீங்கன்னா 3 பகுதிகளாக அவர் பிரித்திருக்கிறார். Luke divides this journey of Jesus into 3 stages. எந்த பகுதி நீங்க பாத்தீங்கன்னா முதல் பகுதி லூக்கா 9வது அதிகாரம் வசனங்கள் 51 இருந்து 13ஆம் அதிகாரம் 21 வரை இருக்கிறது. The first stage from Luke chapter 9 verse 21 up to Luke chapter 13 verse 21. இரண்டாவது பகுதி the second stage taken from Luke chapter 13 verse 22 up to Luke chapter 17 verse 10. இரண்டாவது பகுதி நீங்க பாத்தீங்கன்னா லூக்கா 13ஆம் அதிகாரத்திலிருந்து 22ஆம் வசனத்திலிருந்து 17ஆம் அதிகாரம் 10வது வசனம் வரைக்கும் இருக்கிறது. மூன்றாவது பகுதி ஸ்டேஜ் 3 Luke chapter 17 verse 10 up to Luke chapter 19 verse 27. மூன்றாவது பகுதி பார்த்தீங்கன்னா லூக்கா 17வது அதிகாரம் 10லிருந்து 19ஆம் அதிகாரம் 27 வரை 3 பகுதிகளாக லூக்கா இவைகளை பிரித்திருக்கிறார் என்பதை நீங்கள் பார்க்கலாம். So each journey begins by strongly emphasizing Jesus' journey toward Jerusalem. இந்த 3 பகுதிகளை நீங்கள் பார்க்கும் பொழுது கூட பயணத்தை பார்க்கும் பொழுது இயேசுடைய நோக்கம் எதை வலியுறுத்துகிறது என்று சொன்னால் இயேசு ஜெருசலேமுக்கு போகிறதை குறித்து தான் அங்கே வலியுறுத்துவதை பார்க்கலாம். லூக்கா 9ஆம் அதிகாரம் 5வது வசனம், 53வது வசனம், 13ஆம் அதிகாரம் 22வது வசனம், 17ஆம் அதிகாரம் 1வது வசனத்திலே நீங்கள் பார்க்கலாம். பிரியமானவர்களே, இயேசுடைய மரணத்தின் காலங்கள் வருகிற காலங்கள் வரும் பொழுது இயேசு கிறிஸ்து தன்னை முகத்தை எருசலேமுக்கு நேராக அவர் திருப்பி ஆயத்தப்படுத்தினவராக இருந்தார். When the days drew near for him to take up, Jesus turned and set his face to go to Jerusalem. 9ஆம் அதிகாரம் 51ஆம் வசனத்தில் நீங்கள் பார்க்கலாம். In this mission journey, Jesus faced a lot of challenges from the people and lawmakers. இந்த பயணத்திலே பிரியமானவர்கள், இந்த பயணம் முக்கியமான பயணத்திலே இயேசு கிறிஸ்து அநேக சவால்களை மக்கள் மத்தியிலிருந்தும் அதே நேரத்துல நியாய சாஸ்திரிகள், பரிசேயர்கள், சதுசேயர் மத்தியில இயேசு கிறிஸ்து சந்தித்தவராக இருந்தார். ஒரு உதாரணம் உங்களுக்கு கொடுக்கிறேன். இயேசு இந்த எருசலேமுக்கு பயணப்பட்டு போகிற நேரத்துல ஒவ்வொரு கிராமத்துக்கு போகும் பொழுது ஜனங்கள் இயேசுவை ஏற்றுக்கொள்ளவில்லை. One example, when Jesus entered into a particular village, people did not welcome Jesus or accept Jesus Christ into the village. Same goes to the lawmakers or the Pharisees or Sadducees. அதே போல பரிசேயர்கள் சதுசேயர்களும் இயேசுக்கு விரோதமாக அநேக காரியங்கள் செய்தார்கள், குறைகளை கண்டுபிடிப்பதாக இருந்தார்கள். சோ இந்த பகுதியில பார்க்கும் பொழுது லூக்கா 9ஆம் அதிகாரத்திலிருந்து நீங்கள் லூக்கா 19ஆம் அதிகாரம் வரைக்கும் நீங்கள் பார்க்கும் பொழுது இயேசுடைய பயணம் மிக ஒரு சவாலாக இருந்தது. This change is a great challenge for Jesus Christ. அதுல ஒரு பகுதி தான் இன்றைக்கு நான் பார்க்க போகிறோம். Only one part we are going to see today, the story of Good Samaritan. நல்ல சமாரியனுடைய கதை தான் நம்ம இங்கே பார்க்க போகிறோம். பிரியமானவர்களே, அறிமுகத்தை உங்களுக்கு சொல்ல ஆசைப்படுகிறேன். In my introduction, there are 2 supreme questions of life. நம்முடைய வாழ்க்கையிலே மிக முக்கியமான 2 கேள்விகள் நமக்கு இருக்கிறது. Question that could transform the world if man will ask them and then follow the answer. இந்த கேள்விகள் மனுஷனை மாற்ற முடியும், முழுமையாக மாற்ற முடியும். எப்படி மாற்ற முடியும் என்று சொன்னால் அந்த கேள்விகளுக்கு அவன் பதில் கொடுத்து அதன்படி செய்யும் பொழுது அந்த வாழ்க்கை மாற முடியும். There are 2 questions or 2 parts in this passage. இந்த பகுதியிலே 2 கேள்விகள், அது 2 பகுதிகள் இருக்கிறதை நீங்கள் பார்க்கலாம். பிரியமானவர்களே, Question 1 or part 1, how do we inherit eternal life? ஒன்றாவது பகுதி, ஒன்றாவது கேள்வி, நாம் எப்படி நித்திய ஜீவனை அறிந்து கொள்ள முடியும்? இரண்டாவது பகுதி அல்லது இரண்டாவது கேள்வி, second question or second part is, who is my neighbor? யார் என்னுடைய அயலான்? வசனங்கள் 29 37 வரை நீங்க பார்க்கலாம். நல்ல சமாரியனுடைய கதை, the parable of good Samaritan. We will see later. நாம் பிற்பாடு இதை நாம் பார்க்கலாம். பிரியமானவர்களே, சோ இந்த பகுதிகளை பார்க்கும் பொழுது மிக முக்கியமான தலைப்பு என்னவென்றால் உன் அயலானை நேசி. The main theme of this passage is love your neighbor. அதுதான் இந்த பகுதியிலே மிக முக்கியமான ஒரு கருப்பொருளாக, ஒரு தலைப்பாக, ஒரு மையமாக இருக்கிறது என்பதை நீங்கள் பார்க்கலாம். So I have divided this sermon into 2 parts. Part 1, eternal life and love, and part 2, love, brotherhood, compassion and care. நான் இந்த பிரசங்கத்தை 2 பகுதிகளாக நான் பிரித்திருக்கிறேன். பகுதி 1 நித்திய ஜீவன், அன்பு. பகுதி 2 அன்பு, சகோதரத்துவம்,
கருசனை மற்றும் அக்கறை, இந்த 2 பகுதிகளாக இந்த பிரசங்கத்தை நான் பிரித்திருக்கிறேன் பிரியமானவர்களே. முதல் பகுதி நித்திய ஜீவன் அன்பு, பார்ட் 1 இட்டர்னல் லைஃப் லவ். இதிலே இயேசு கிறிஸ்து கேள்வி கேட்கப்பட்டார் என்று சொல்லி வசனம் 25 நீங்கள் பார்க்கலாம். Jesus Christ questioned, verse 25. A lawyer and expert in the law tempted Jesus, "Teacher, what shall I do to inherit eternal life?" இந்த நியாயசாஸ்திரி ஒருவன் இயேசுவை சோதிக்கும்படியாக, நல்ல போதகரே, நித்திய ஜீவனை அடைந்து கொள்ள நான் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி அவன் 27 வசனத்துல அவன் கேட்கிறவனாக அவன் இருந்தான். So the lawyer was not seeking the truth. இந்த நியாயசாஸ்திரி உண்மையை அறிந்து கொள்வதற்காக அவன் விரும்பவில்லை. And he was not really trying to discover the way to God. அதே நேரத்தில் இயேசுவை பின்பற்றுகிற வழியை அல்லது கடவுளை பின்பற்றுகிற வழியை உண்மையாகவே அறிந்து கொள்வதற்காக அந்த கேள்வி அவன் கேட்கவில்லை. His purpose was to trap Jesus. அவனுடைய நோக்கம் இயேசுவை எப்படியாவது மாட்டிவிட வேண்டும் என்கிற ஒரு எண்ணம் தான். To lead Jesus to dishonor himself by giving some unusual answer that will stir up the people against him. அவனுடைய நோக்கம் என்னன்னா, அந்த கேள்வி கேட்கும் பொழுது இயேசு ஒரு வித்தியாசமான ஒரு பதிலை கொடுப்பாரு. அதே நேரத்துல அங்க இருக்கிற ஜனங்களை இயேசுக்கு விரோதமாக ஏவி விடலாம் என்கிற ஒரு நோக்கம் இந்த நியாயசாஸ்திரிக்கு இருந்தது பிரியமானவர்களே. So the first supreme question of life is, how do we inherit eternal life? ஒரு மிக முக்கியமான கேள்வி நாம் கேட்க வேண்டியது நம்முடைய வாழ்க்கை என்னவென்று பிரியமானவர்களே, எப்படி நான் நித்திய ஜீவனை அடைந்து கொள்ள முடியும்? இது வாழ்க்கையில மிக ஒரு முக்கியமான ஒரு கேள்வி. நீங்களும் நானும் உங்களுடைய வாழ்க்கையில கேட்கிற மிக முக்கியமான ஒரு கேள்வி, எப்படி நான் நித்திய ஜீவனை அடைந்து கொள்ள முடியும்? அதுதான் இந்த நியாயசாஸ்திரி தேவன் சமூகத்திலே கேட்டார். The lawyer asked this particular question to Jesus Christ. So the lawyer's question stress was by works. அவனுடைய கேள்வி கிரியையிலே அவன் இருந்ததை நீங்கள் பார்க்கலாம். And God was going to accept him because he was or could become good enough. அவன் அந்த நியாயப்பிரமாணத்தை பின்பற்றுகிறதுனால அது ஆண்டவராக தேவன் அதை ஏற்றுக்கொள்ளுகிற ஒரு நிலைமையாக இருக்க முடியும் பிரியமானவர்களே. He had no concept of the part that God's love and grace played in salvation. அவன் எதில் அவனுக்கு பங்கில்லைன்னு சொன்னா, தேவனுடைய அன்பு கிருபையினாலே எப்படி ரட்சிப்புக்கு ஏதுவாக நடத்துகிறது என்பதிலே அவனுக்கு அதுல பங்கு இல்லை. அவனுடைய பங்கு என்ன தெரியுங்களா? நியாயப்பிரமாணத்தை பின்பற்ற வேண்டும், அதுல என்ன சொல்லும் அதை பின்பற்ற வேண்டும் என்றுதான். ஆனா அவனுக்கு எதிர பங்கில்லாமல் இருக்கிறது என்று சொன்னால், தேவன் தன்னுடைய அன்பை, ரட்சிப்பை அன்பினாலும் கிருபையினாலும் எப்படி அவர் கொண்டு வருகிறார் என்பதில் அவனுக்கு அதுல முக்கியத்துவம் இல்லைங்க. Note how clearly Jesus led the conversation to spell out the stamp to eternal life. இயேசு அவன் கேள்வி கேட்ட பிற்பாடு அவனுடைய சமூகத்துல பதில் கொடுத்து தன்னுடைய வாய்ப்பை இயேசு கிறிஸ்து நித்திய ஜீவன் அடைவதற்கு எப்படியாக வழி நடத்துகிறார் என்பதை இந்த பேச்சு வார்த்தை மூலமாக இயேசு கிறிஸ்து கொண்டு வருவதை நீங்கள் பார்க்கலாம். இயேசு கிறிஸ்து ரொம்ப அழகாக அவனுக்கு பதில் கொடுத்து, அதே நேரத்துல நித்திய ஜீவனத்துக்கான படிகளை இயேசு கிறிஸ்து அங்கே சொல்லுகிற தேவனாக அங்க இருந்தார் பிரியமானவர்களே. There are 3 steps for eternal life. நித்திய ஜீவனுக்கு 3 படிகள் இருக்கிறது. அதுதான் உங்களுக்கு நான் இந்த காலை வேளையிலே சொல்ல ஆசைப்படுகிறேன். முதல் படி, step 1, the law as the answer to eternal life. நித்திய ஜீவன் அடைவதற்கு நியாயப்பிரமாணத்திலே நமக்கு பதில் இருக்கிறது. If a man wishes eternal life, he must look into the law of God. ஒரு மனுஷன் நித்திய ஜீவன் அடைய வேண்டுமானால் அவன் நியாயப்பிரமாணத்தை அவன் பார்க்க வேண்டும். As Jesus asked this lawyer to refer to the law. இயேசு கிறிஸ்து நியாயசாஸ்திரி என்ன சொல்லுகிறாரு, நியாயப்பிரமாணத்தில் என்ன எழுதியிருக்கிறது என்று சொல்லி அவன் சமூகத்தில் இயேசு கிறிஸ்து கேள்வி கேட்டவராக இருந்தார். First this man asked Jesus question, and second Jesus asked him question. What the law says, நியாயப்பிரமாணம் என்ன சொல்லுகிறது என்று சொல்லி இயேசு கிறிஸ்து மறுபடியும் அவனை திருப்புகிறவராக அவர் இருந்தார். உங்களுக்கு இதை குறித்து உங்களுக்கு விளக்கமாக சொல்லுகிறேன். Jesus' instruction to the lawyer, how do you read it?
அது எப்படியாக இருக்கிறதுன்னு சொல்லி இயேசு அங்க கேட்கிறவராக இருந்தார். உங்களுக்கு நான் வாசிக்கிறேன். அதற்கு அவர் நியாயப்பிரமாணத்தில் என்ன எழுதியிருக்கிறது, நீ வாசித்திருக்கிறது என்ன என்றார். He said to him, what is written in the law? How do you read it? நீ எப்படி அதை வாசிக்கிறன்னு சொல்லி இயேசு கிறிஸ்துவின் சமூகத்தில் கேட்கிறவராக இருந்தார். The lawyer had a little letter box called phylactery. இந்த phylactery என்றுக்குள்ள சொல்லப்படுகிற ஒரு சிறிய பாக்ஸ், தோலினாலே அந்த ஸ்ட்ராப் செய்யப்பட்டு அதை என்ன செய்வார்கள், தன்னுடைய நெத்தியிலே கைகளிலும் அவர்கள் கட்டிக் கொள்ளுகிறவர்களாக இருப்பார்கள். பிற்பாடுகளை குறித்து நான் சொல்லுகிறேன். In Greek literally means protection. கிரீக்கிலே அது பாதுகாப்பு என்று சொல்லி அர்த்தமாக இருக்கிறது. The Hebrew word is tefillin or tefillah means prayer. ஹிப்ரே மொழியில tefillin or tefillah சொல்லப்படுகிற ஜபம் என்று சொல்லப்படுகிறது. ஏன் ஜபம் என்று சொன்னால், காலை ஜப நேரத்திலே அவர்கள் இந்த நெத்தியிலும் கைகளிலும் அதை கட்டிக் கொள்வார்கள். So several passages of scripture were in the box, two of which were Deuteronomy chapter 6 verse 5 and 6 verse 9. வேதத்திலிருந்து ஒரு சில பகுதிகள் இந்த பாக்ஸ்ல, இந்த ஃபேக்டரிங் சொல்லுகிற பாக்ஸ்ல உள்ள வைக்கப்பட்டிருக்கும். அதுல 2 பகுதிகள் உபாகமம் 6ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம், 6ஆம் அதிகாரம் 9ஆவது வசனம். இந்த படத்தை சற்று கவனிங்கள். Let me explain to you. காலை ஜபத்துக்கு அவர்கள் என்ன செய்வார்கள், தங்களுடைய நெத்தியிலும் தன்னுடைய கரங்களிலும் இந்த ஃபேக்டரி என்று சொல்லப்படுகிற பாக்ஸை அவர்கள் கட்டிக்கொள்வார்கள். So phylactery is called tefillin in Hebrew, worn by observant Jewish men each weekly morning during prayer. காலை ஜபத்தில் இதை அவர்கள் கட்டிக்கொள்வார்கள். A reminder, எதை ஞாபகப்படுத்துகிறது? 2 small leather boxes contain verses from the first books of the Bible. Boxes are attached to leather straps. தோலினால் செய்யப்பட்ட அது என்ன செய்வார்கள், தன்னுடைய கரங்களை கட்டிக்கொள்வார்கள். ஒன்று நெத்தியிலே, ஒன்று கைகளை கட்டிக்கொள்வார்கள். One is a reminder of God and to follow Jewish law daily. யூதர்களுடைய நியாயப்பிரமாணத்தை ஒவ்வொரு நாளும் பின்பற்ற வேண்டும் என்று சொல்லி ஞாபகக்குறியாக தன்னுடைய நெத்தியிலும் தன்னுடைய கைகளும் கட்டிக்கொள்வார்கள். And they were removed at conclusion of morning prayer services. காலை ஜபம் அதற்கு முடிந்த பிற்பாடு அதை அவர்கள் கழித்துக் கொள்வார்கள். சோ இந்த நியாயசாஸ்திரிக்கு நியாயப்பிரமாணத்தில் என்ன எழுதப்பட்டிருக்கு ரொம்ப முக்கியமாக இருக்கிறது. அதைதான் அவன் பின்பற்றுகிறவராக அவர் இருந்தார். சோ பிரியமானவர்களே, இந்த நியாயசாஸ்திரி அதிக முக்கியத்துவம் அதில் கொடுக்கிறார். இதுதான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவருக்கு சொல்லுகிற தேவனாக அவர் இருந்தார். சோ பிரியமானவர்களே, நம்முடைய கிறிஸ்துவ வாழ்க்கையிலே எது மிக முக்கியமாக இருக்கிறது என்பதை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். இவனுக்கு நியாயப்பிரமாணங்கள் இருக்கிறது. ஆனா இன்றைக்கு நமக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நித்திய ஜீவனை குறித்து மிக தெளிவாக அவர் சொல்லியிருக்கிறார். God has given us the answer to eternal life in clear terms. நித்திய ஜீவனுக்கான பதிலை ஆண்டவர் நமக்கு தெளிவாக கொடுத்திருக்கிறார். எப்படி அவர் கொடுத்திருக்கிறார்? He has given us the answer in written words. அவர் எழுத்தின் மூலமாக நமக்கு கொடுத்திருக்கிறார். இயேசு கிறிஸ்து வேதத்தின் மூலமாக நீங்கள் வேதாகமத்தை வாசிக்கும் பொழுது அதில் ஆண்டு ரொம்ப தெளிவாக நித்திய ஜீவனை குறித்து நமக்கு தெளிவாக சொல்லியிருக்கிறார். And he has given us the answer in the life of Christ himself. தேவனாகிய ஆண்டவர் கிறிஸ்து மூலமாக நமக்கு பதில் கொடுத்திருக்கிறார். காரணம், கிறிஸ்து மூலமாக நமக்கு நித்திய ஜீவன், கிறிஸ்து மூலமாக நமக்கு ரட்சிப்பு என்று சொல்லி அவர் ரொம்ப தெளிவாக கொடுத்திருக்கிறார். So through Jesus Christ we have eternal life and salvation. So God has given us the answer to eternal life in clear terms. நித்திய ஜீவனுக்கான பதிலை ஆண்டவர் ரொம்ப தெளிவாக வேதத்தின் மூலமாகவும் கிறிஸ்துவின் மூலமாகவும் ஆண்டவர் நமக்கு மிக தெளிவாக அவர் கொடுத்திருக்கிறார். இரண்டாவது படி, step 2, love God supremely. ஆண்டவரை அளவுக்கு மேலாக முதன்மையாக முக்கியமாக நீங்க என்ன செய்ய வேண்டும்? நேசிக்க வேண்டும். Love the Lord your God. Love God as your own. Love God as your very own God. நீங்கள் ஆண்டவரை நேசிக்க வேண்டும், உங்களுடைய சொந்த தேவனாக நேசிக்க வேண்டும். பிரியமானவர்களே, நீங்க ஆண்டவர் நேசிக்கும் பொழுது உங்களுடைய சொந்த தேவனாக நீங்கள் நேசிக்க வேண்டும். This is a personal relationship, not a distant relationship. இது
ஒரு தனிப்பட்ட ஒரு உறவு பிரியமானவர்களே, ஒரு தூரமான உறவு அல்ல. நீங்க ஆண்டவரை நேசிப்பது என்று சொல்லும் பொழுது ஒரு தனிப்பட்ட உறவு, தூரமான உறவு இல்ல. தூரத்து சொந்தக்காரங்க சொல்றோம்ல, அப்படி இல்லைங்க. தூரத்து அப்பா என்று சொல்லுகிறோம், அப்படி இல்லைங்க. ஆனால் தனிப்பட்ட உறவுங்க. தூரமான ஒரு உறவு இல்ல, நான் ஒரு தனிப்பட்ட சொந்த உங்களுடைய சொந்த ஒரு உறவாக இருக்கிறது. God is not impersonal, not far out in space, someplace distant and removed. ஆண்டவர் நமக்கு தூரமானவர் இல்லைங்க, ஏதோ ஒரு தனிமையான இடத்திலேயோ அல்லது அவர் ஒதுக்கப்பட்டவராக இல்லைங்க. அவர் அதிக பக்கமாக நமக்கு நெருங்கினவராக இருக்கிறார். God is personally ever so close, and we are to be personally involved with God as though face to face. ஆண்டவர் சமூகத்துல மிக அதிகமாக நாம் நெருங்க வேண்டும் பிரியமானவர். அவர் நமக்கு ரொம்ப நெருக்கமாக பக்கத்துல இருக்கிறதுனால நாம் தனிப்பட்ட முறையிலேயே நாம் அவரோடு கூட நெருங்குறவர்களாக இருக்கிறோம். அதுதான் ஆண்டவரை நாம் நேசிப்பது. That is the meaning of love the Lord your God. ஆண்டவரை நேசிப்பது என்று சொல்லும் பொழுது எப்பயாவது ஒரு வாட்டி மாத்திரம் ஜெபிக்கிறதோ அல்லது அவர்கிட்ட உறவு வைக்கிறது இல்லைங்க. ஒவ்வொரு நாளும் அவரோடு கூட நெருங்கி ஜீவிக்கிறது, உறவை சரியாக வைத்துக் கொள்வதுதான் ஆண்டவரை நேசிப்பது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் பிரியமானவர்களே. So the command is to love the Lord your God. கட்டளை என்ன தெரியுங்களா? உன்னுடைய ஆண்டவரை நீ நேசிக்க வேண்டும், உன்னுடைய கர்த்தரை நேசி. இது கட்டளைங்க. It's a command from God that we must love our God Almighty, the Lord who gave his life for us. The command is to love the Lord your God. So loving God is alive and active, not dead and inactive. ஆண்டவரை நேசிப்பது என்று சொல்லும் பொழுது, ஆண்டவரை அன்புக்கு சொல்லும் பொழுது, அது செயலிலே அது செயலாக இருக்க வேண்டும். அது செத்ததாகவோ செயல் இல்லாமல் இருக்க முடியாது. அது ஜீவனாக, அது செயலாக, செயலை காண்பிக்கிறதாக இருக்க வேண்டும் பிரியமானவர்களே. So we are therefore to maintain a personal relationship with God that is alive and active. ஆகையினாலே நாம் தேவனோடு கூட நம்முடைய தனிப்பட்ட உறவை எப்பொழுதுமாக நாம் தொடர்ச்சியாக வைத்துக் கொள்ள வேண்டும். We need to maintain a personal relationship with our God that is alive and active. அது செயலாக இருக்க வேண்டும், எப்பொழுதுமாக இருக்க வேண்டும் பிரியமா. அதுதான் அன்பு. ஏன்னா கடவுள் அதுக்கு நமக்கு கட்டளையாக கொடுத்திருக்கிறாருங்க. ஆண்டவரை நேசிக்க வேண்டும் கட்டளை ஆகினாலே அது அன்பு செயலிலே காமிக்க வேண்டும், செயலாக இருக்க வேண்டும். அதுதான் உண்மையான அன்பு. அது பிற்பாடு உங்களுக்கு நான் விளக்கி நான் சொல்ல ஆசைப்படுகிறேன். Love God with all that you are, with all of your being, all of your nature. உன் ஆண்டவரை முழுமையாக, உனக்கு இருக்கிற எல்லாவற்றிலும், உனக்கு எல்லாவற்றையும் ஆண்டவரை நேசி. With all your being, all your nature, முழுமையாக நீ ஆண்டவரை நேசிக்கிறவளாக இருக்க வேண்டும் பிரியமானவர். அதுதான் ஆண்டவர் சொல்லுகிறார், கட்டளையாக நமக்கு வருகிறது பிரியமானவர்களே. யோசுவா 22 அதிகாரம் 5 வசனத்தை நாம் சற்று பார்ப்போம் பிரியமானவர்களே. Luke, Joshua chapter 22 verse 5. உங்களுக்கு வேதாகமம் பக்கத்தில் இருக்குமானால் நீங்க அந்த வேதாகமத்தை எடுத்துக் கொள்ளுங்கள் பிரியமானவர்கள். யோசுவா 22 அதிகாரம் வசனங்கள் 5 மிக தெளிவாக நமக்கு சொல்லு. Very important verse here. But be very careful to keep the commandment and the law that Moses the servant of the Lord gave you. ஆண்ட வசனம் சொல்லுகிறாரு, ஆண்டவராக தேவன் மோசே மூலமாக கொடுக்கப்பட்ட நியாயப்பிரமாணத்தை பின்பற்றுவதற்கு நீ மிக கவனமாக இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். Be very careful to keep the commandment and the law that Moses the servant of the Lord gave. ஆண்டவராக தேவன் நம்முடைய ஊழியக்காரர் மோசே மூலமாக கொடுக்கப்பட்ட நியாயப்பிரமாணத்தை பின்பற்றுவதற்கு மிக கவனமாக இருக்க வேண்டும். எதை ஆண்டவர் கொடுத்தார்? Love the Lord your God, to walk in obedience to him, to keep his commands, to hold fast to him, to serve him with all your heart and with all your soul. ஆண்டவர் சொன்ன வார்த்தைகள், உன் ஆண்டவரை நீ நேசிக்க வேண்டும், அன்பு கூற வேண்டும், அவருக்கு நீ கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும், அவருடைய நியாயப்பிரமாணங்களை நீ கை கொள்ள வேண்டும், அதை நீ பிடித்து கொண்டு அவருக்கு நீ சேவை செய்து
ஆண்டவரின் முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் அன்பு கூற வேண்டும். மிக முக்கியமான பகுதி என்ன தெரியுங்களா இதுல? வெரி இம்பார்ட்டன்ட் பார்ட் ஹியர். But be very careful to keep the commandment and the law that Moses, the servant of the Lord, gave. ஆண்டவர் மோசே மூலமா கொடுக்கப்பட்டது நியாயப்பிரமாணத்தை நீங்கள் கை கொள்வதற்கு மிக கவனமாக இருக்க வேண்டும். கவனமாக என்ன இருக்க வேண்டும்? ஆண்டவரை நேசிக்க வேண்டும், அவருக்கு கீழ்ப்படிய வேண்டும், அவரை முழு பலத்தோடு முழு ஆத்மாவோடு அன்பு கூற வேண்டும் என்று சொல்லுகிறது கட்டளையாக இருக்கிறதுனாலே அதை நாம் பின்பற்றுவதற்கு மிக கவனம் உள்ளவர்களாக நாம் இருக்க வேண்டும். பிரியமானவர்களே, நீங்கள் ஆண்டவரை நேசிப்பது சொல்லும் பொழுது அது செயலாக இருக்க வேண்டும். பிரியமானவர்களே, மூன்றாவது படி, ஸ்டெப் 3, love your neighbor as yourself. உன்னை நேசிக்கிறது போல உன் அயலானை நீ நேசிக்க வேண்டும். அதான் வேதம் நமக்கு சொல்லுகிறது. அந்த இரண்டாவது பகுதியை பார்த்தீங்கன்னா, உன்னிடத்தில் நீ அன்பு கூறுகிறது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக. உன்னிடத்துல அன்பு கூறுகிறது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக. If man wishes eternal life, he has to love his neighbor. ஒரு மனுஷனுக்கு நித்திய ஜீவன் வேண்டும் என்று விரும்புவானால் அவன் தன்னுடைய அயலானையும் நேசிக்க வேண்டும். ஏன் அப்படி சொல்லுகிறேன்? ஏன் வேதம் அப்படி சொல்லுகிறது? உங்களுக்கு விளக்கி நான் சொல்லுகிறேன். I will explain to you. This first commandment, love God, is abstract or theoretical. It cannot be seen standing by itself. முதல் கட்டளை, நியாயப்பிரமாணத்தில் முதல் கட்டளை, உன் தேவனை நீ நேசி. அது வார்த்தையாக மாத்திரமல்ல, அது அங்கே உறுதியாக இருக்கிற ஒரு காரியமாக இருக்கிறது. There has to be a demonstration, an act, something done for love to be seen and understood. நீங்கள் அன்புக்கு சொல்லும் பொழுது அன்பை எப்படி நாங்கள் பார்க்க வேண்டும், அதை அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அது செயலில் இருக்க வேண்டும். அதுக்காக ஏதாவது செய்ய வேண்டும். அன்பு என்று சொல்லும் பொழுது ஏதாவது நாம் செய்ய வேண்டுங்க. அதுதான் அன்பு காமிக்கிறது, வெளிப்படுத்துகிறது. உங்க மனைவி நேசிக்கன்னு சொல்லுகிறீங்க, அவங்களுக்கு ஏதாவது நீங்க செய்யணுமே. உங்க மனைவி 10 வாட்டி கடைக்கு போக சொன்னா 10 வாட்டி கடைக்கு போகணும். உங்க மனைவியை நீங்க அன்புக்குறேன்னு சொல்லுங்கன்னா ஏதாவது நீங்க செய்ய. அவங்களுக்கு காலையில் அவங்களுக்கு உதவி செய்கிறதா, ஏதாவது கருத்து செய்யணும், செயலிலே காமிக்க வேண்டும். So there has to be a demonstration, an act, something done for love to be seen and understood. அதை அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், பார்க்க வேண்டும் என்று சொன்னால் அதற்காக ஏதாவது நம்ம செய்ய வேண்டும். So love is not known without showing it. அன்பை எப்படியாவது அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் நாம் காமிக்கிறது மூலமாக. So love is active experience, not inactive. அன்பு செயலில் இருக்கிற ஒரு அனுபவமாக இருக்க வேண்டுமே தவிர அது செயல் இல்லாம இருக்க முடியாது. அது செயலில் இருக்கிற ஒரு அனுபவமாக மாற வேண்டும். So this was the point Jesus was emphasizing. இயேசு கிறிஸ்து இதுதான் வலியுறுத்துகிறவராக இருந்தார். Love acts by showing and demonstrating itself. அன்பு செயலிலையும் அதை காண்பிக்கிறதும் அதை வெளிப்படுத்துகிறதாகவும் இருக்கிறது. பிரியமானவர்களே, so it is inaccurate for man to say I love God and then be inactive or doing nothing for God. ஒரு மனுஷன் ஆண்டவரை நேசிக்கன்னு சொல்லியும் அவன் ஒரு காரியமும் செய்யாம அது செயலில் இல்லாம இருந்துன்னு சொன்னா அது சரியாக இருக்க முடியாது, அது நியாயமாக இருக்க முடியாது. If a man say that he love God, or if I say that I love God, if you say that you love God, then it must be active. Then you must do something. ஏதாவது செய்ய வேண்டுங்க. அதுதான் அன்பு. ஒன்று செய்யாம இருக்கும்னா அது அன்பாக இருக்க, உண்மையான அன்பாக இருக்க முடியாது. தேவனிடத்துல உண்மையான அன்பாக இருக்க முடியாது. மற்றவரிடத்துல நம்ம காமிக்கணுங்க. உன் அயலான் நேசன்னு சொல்லும் பொழுது அதை நீங்க வெளிப்படுத்த வேண்டும், நீ காமிக்க வேண்டுங்க. இப்ப நமக்கு பாருங்க, இந்த கோவிட் மேல எவ்வளவு பிரச்சனை இருக்குங்க. எப்படி உங்க அன்பை வெளிப்படுத்துகிறீங்க? போன வாரம் மன்னிக்கவும், கடந்த புதன்கிழமை ரிச்சர்ட் அப்புறம் சாமியல் இந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் போய் சொந்தமா இறங்க செஞ்சிருக்கிறாங்க. அதுதான் அன்பை வெளிப்படுத்துகிறதுங்க. Love must be seen. அன்பு பார்க்கக்கூடியதாக இருக்க வேண்டும். ஒரு சிலர் என்ன செஞ்சிருக்கிறாங்க, பணம் கொடுத்திருக்கிறாங்க. பணம் கொடுத்து உடனடியாக போய் செய்ப்பா என்று சொல்லி உற்சாகப்படுத்திருக்கிறாங்க. அப்ப அன்பு செயலிலே இருக்க வேண்டும். If you truly loves God, you will do things for God. உண்மையாக ஆண்டவரை நேசிப்பா என்று சொல்லுவாய், அன்பு கூறுவாய் என்று சொல்லுவாய் என்றால் ஆண்டவருக்கு ஏதாவது செய்ய வேண்டும். Any person who loves God does things for the one loved.
ஒரு மனுஷன் ஆண்டவர் நேசிப்பானால் அந்த நேசிக்கிறவருக்காக ஏதாவது செய்ய வேண்டும், அன்பு கூறுகிறவருக்கு ஏதாவது நம்ம செய்ய வேண்டும். அதுதான் உண்மையான அன்பாக காணப்படுகிறது. So doing religious things is good, but it is not the first thing God wants. The primary thing God wants from us is to love our neighbor, not to do religious things. ஆண்டவர் நமக்கு கேட்கிற மிக முக்கியமான காரியம் என்ன தெரியுங்களா? உன் அயலானை நீ நேசிக்க வேண்டும், அன்பு கூற வேண்டும். அதான் மிக முக்கியமான காரியத்தை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். நம்முடைய மதத்தை குறித்தோ நம்முடைய நம்பிக்கை குறித்தோ அதிகமாக சொல்லாம, நம்முடைய சடங்காச்சாரங்களை குறித்து அதிகமாக சொல்லாம, நாம் முதலாவதாக அவர்கள் மேலே அன்பை நாம் காமிக்கிறவர்களா இருக்க வேண்டும். ஒரு உதாரணம் உங்களுக்கு கொடுக்கிறேன். நாம் பாவிகளா இருக்கும் போதே இயேசு கிறிஸ்து தம்முடைய அன்பை நமக்கு வெளிப்படுத்தினார். While we are sinners, Jesus Christ show his love to us, or God show his love to us. நாம் பாவிகளா இருக்கும் பொழுதே இயேசு கிறிஸ்து நமக்காக மரித்தாருங்க. அப்ப பாருங்க, இயேசு கிறிஸ்து தம்முடைய அன்பை நமக்காக வெளிப்படுத்தினார். ஆண்டவர் ஏற்றுக்கொள்வதற்கு முன்பதாகவே தம்முடைய அன்பை வெளிப்படுத்தினாருங்க. அப்ப அன்பு செயலிலே காமிக்கப்படுகிறதாக இருக்க வேண்டும். God wants us to love our neighbor, the first order of our lives. நம்முடைய வாழ்க்கையின் முதல் பங்கு முக்கியமானது என்ன தெரியுங்களா? நம்முடைய அயலானை நாம் நேசிக்க வேண்டும். Loving our neighbor is what proves our love for God. அயலானை நேசிப்பதை சொல்லும் பொழுது நாம் தேவனிடத்திலே வைத்திருக்க அன்பை உறுதிப்படுத்துகிறது. பிரியமானவர்களே, a man may say he loves God, but he hates and acts unkindly towards his neighbor, then he is breaking the commandment. ஒரு மனுஷனை ஆண்டவர் நேசிக்கிறது சொல்லியும் மற்றவர்களை வெறுப்பதன் மூலமாகவும் அவர் மேலே ஒரு தயவு இல்லாமல் இருப்பது மூலமாக இருந்தார்களானால் அவர்கள் நியாயப்பிரமாணத்தை, தேவனுடைய கட்டளையை மீறுகிறவர்களாக இருக்கிறார்கள். நீங்கள் நானும் தேவனுடைய கட்டளை மீறுகிறோமா? நீ ஒரு அயலானை நேசிக்கவில்லை என்று சொன்னால், if you never show your love towards your neighbor, then you are breaking the commandment of God. உன் அயலானை நேசிக்கவில்லை என்று சொன்னால் நீ தேவனுடைய கட்டளையை நீ உடைக்கிறாய், மீறுகிறாய் என்று அர்த்தம். புரியமான ஆண்டவரை அதிகமாக நேசிக்க வேண்டும். மத்திய 22 அதிகாரம் 37 40 வரை என்ன சொல்லுகிறார்? எடுத்துக்கொள்ளுங்கள், வேதமுடைய பக்கத்தில் இருந்தா எடுத்துக்கொள்ளுங்கள். மத்திய 22 அதிகாரம் 37 முதல் 40 வரை. Please turn with me, Matthew chapter 22 verse 37 to 40. மத்திய 22 அதிகாரம் வசனங்கள் 37 40 வரை உங்களுக்கு நான் வாசிக்கிறேன். I will read for you. கவனமாக இதை வாசிங்கள். இயேசு அவனை நோக்கி, உன் தேவனாய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும், உன் முழு ஆத்மாவோடும், உன் முழு மனதோடும் அன்பு கூறுவாயாக. Jesus replied, love the Lord your God with all your heart and with all your soul and with all your mind. And this is the first and greatest commandment. இது முதலாம் பிரதான கட்டளை என்று ஆண்டவர் சொல்லுகிறார். This is the first and greatest commandment. And the second is like this, love your neighbor as yourself. இதற்கு ஒப்பாய் இருக்கிற இரண்டாம் கருப்பனை என்னவென்றால், உன்னிடத்தில் அன்பு கூறுகிறது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக. முதல் கட்டளைக்கு ஒப்பாய் இருக்கிற கட்டளை, உன்னிடத்தில் அன்பு கூறுகிறது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக. And the second also same like the first commandment is love your neighbor as yourself. All the law and the prophets hang on these two commandments. இவ்விரண்டு கற்பனைகளிலும் நியாய பிரமாணம் முழுமையும் தீர்க்க தரிசனங்களும் அடங்கி இருக்கு. ஆண்டவர் ரொம்ப அழகாக நமக்கு சொல்லி இருக்கிறார், நீ ஆண்டவரை நேசிக்க வேண்டும் முழு பலத்தோடு முழு இருதயத்தோடு. அதான் பிரதான கட்டளையாக முதன்மையாக இருக்கு. அதுக்கு ஒப்பா இருக்கிற இரண்டாவது கட்டளை உன்னை அயலானை நேசி. The second commandment is same like the first commandment. Love your neighbor as yourself. உன்னை நேசிக்கிறது போல, உன்னிடத்தில் அன்பு கூறுகிறது போல உன் அயலான இடத்துல நீ அன்பு கூற வேண்டும். பிரியமானவர்களே, நீங்கள் உண்மையாக தேவனிடத்தில் அன்பு கூறுவீர்கள் என்று சொல்லுவீர்களானால் உங்கள் அயலான் நேசிக்க வேண்டும். You say that you truly love God, then show your love to others, to your neighbor. And she is expecting that from us today. முடிவாக conclusion. Jesus used the law and turned the law a self-centered attitude and made him to focus on God.
இயேசு கிறிஸ்து நியாயப்பிரமாணத்தை பயன்படுத்தி இந்த நியாயசாஸ்திரியுடைய சுயநலத்துடைய எண்ணத்தை அவர் தேவன் பக்கமாக திருப்புகிறவராக இருந்தார். அவருடைய சுயநலத்தின் எண்ணத்தை இயேசு மாற்றி நியாயப்பிரமாணத்தை கொண்டே அவருடைய எண்ணத்தை கடவுள் மேலே மாற்றினவராக இருந்தார். இன்னைக்கு நீங்களும் நானும் அப்படிதான் செய்யணுங்க. நமக்கு சுயநலம் இருக்குமான நம்மையே நம்ம அதிகமா நேசித்து இருக்கோமானால் அதெல்லாம் மாற்றி தெய்வம் மேல வைங்க. அவரை அதிகமாக நேசிப்போம் என்று நம்ம சொல்லுவோமானால் நம் மற்றவர்களையும் நாம் நேசிக்கிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். Jesus also acknowledged the law is accurate answer from the law. இயேசு கிறிஸ்து இந்த நியாயசாஸ்திரி கொடுத்த சரியான பதிலை கொடுத்து வாழ்த்துகிறார். அதே நேரத்துல இயேசு கிறிஸ்து அவனுக்கு ஒரு பதில் கொடுக்கிறவராக இருக்கிறார். என்ன சொல்லுகிறார்? அதன்படி செய்யன்னு சொல்லி அவர் வலியுறுத்தினவராக இருந்தார். And Jesus gave him ultimatum to do accordingly. What is accordingly? According to the law. நியாயப்பிரமாணம் என்ன சொல்ல? அதன்படி நீ செய்யன்னு சொல்லுகிறார். நியாயப்பிரமாணம் ஆண்டவரை மாத்த நேசின்னு சொல்லலைங்க, உன் அயலானியும் நேசின்னு சொல்லுகிறது. The law says not only to love God, the law also says love your neighbor. இன்னைக்கு நம்ம ஆண்டவரை நேசிக்கிறோம் சொல்லுகிறோம், ஆனா மற்றவரை நம்ம நேசிக்கலையே, நம்முடைய சொந்தக்காரங்க நேசிக்கலையே, நமக்கு விரோதமா செய்கிற நேசிக்கலையே. நேசிங்க, உன்னுடைய அயலானை நேசி, பக்கத்து வீட்டுக்காரங்களை நேசி, உனக்கு விரோதமா வேலை செய்கிறவனை நேசிங்க. யார் என்ன செய்ய நேசிங்க, அதான் வேதம் சொல்லுது. அது நியாயப்பிரமாணம், அது கட்டளையாக இருக்கிறது. So commandment of God. obey. நாம் கீழ்ப்படுகிறவர்களாக இருக்க வேண்டும். லூக்கா 10:28 என்ன சொல்லுகிறது? இயேசு கிறிஸ்து சொல்லுகிறாரு, நீ சரியாக பதில் சொன்னாய். And Jesus told the lawyer, you have answered correctly. நீ சரியாக பதில் சொன்ன. And Jesus replied, do this and you will live. இயேசு கிறிஸ்து அவனுக்கு என்ன சொல்ற வசனத்துல, நீ நிதானமாய் உத்தரவு சொன்னாய், அப்படியே செய், அப்பொழுது பிழைப்பாய். நிதானமாய் பதில் சொன்னாய், அப்படியே செய், பிழைப்பாய். You answered correctly. Just reply, do this and you will live. நீ பிழைக்க வேண்டுமானால் ஆண்டவரை மாத்திரம் நேசிக்கிறது இல்லைங்க, உன் அயலானியும் நேசி. ஆண்டவர் மத்தியில மாத்திரம் அன்பு கூறுவது இல்லைங்க, உன் அயலானியும் நீ அன்பு கூறு, நேசி. அப்பொழுது நாம் பிழைப்போம். Then we will have life. நமக்கு ஜீவன் உண்டாகும். பிரியமானவர்களே, நேசிப்போங்க. கஷ்டம் இல்லைங்க, கடவுளை நேசிக்கிறோம், மற்றவரை நாம் நேசிப்போம். அது மிக முக்கியமாக இருக்கிறது. So let our love be active in all times and let us show the love of God to others by our action. நம்முடைய அன்பு எப்பொழுதும் செயலில் இருக்க வேண்டும். பிரியமானவர்களே, அதை மற்றவர்களுக்கு நாம் வெளிப்படுத்துவோம், காண்பிப்போம். இயேசுவை நாம் தேவனை நேசிக்கிறது போல மற்ற நேசிக்கிறத வெளிப்படுத்துவோம். பிரியமா, எல்லா நேரத்திலும் மற்றவர்கள் நாம் நேசிக்கிறோம் என்பதை வெளிப்படுத்துவோம், செயலில் காண்பிப்போம், காமித்துக் கொண்டே இருப்போம். நம்முடைய இறுதி காலம் வரைக்கும் நாம் மற்றவர்களை நேசிப்பதை காமித்துக் கொண்டே சொல்லிக் கொண்டே இருப்போம். பிரியமானவர்களே, செயலிலே காமிப்போம். Let us show that in our action. அதை நாம் செய்யும் பொழுது ஆண்டவர் மகிமைப்படுகிற தேவனாக அவர் இருக்கிறார். இரண்டாவது பகுதி, பார்ட் 2. டைம் ஆகுது இல்லைங்களா? இரண்டாவது பகுதி. இரண்டாவது பகுதியிலே நான் எதை குறித்து உங்களுக்கு சொல்ல போகிறேன் என்று சொன்னால், உன் அயலானை நேசி. நல்ல சமாரியனுடைய கதையை நாம் இந்த இடத்துல பார்க்க போகிறோம். In second part, and emphasis on who is my neighbor. For verse 29 to 37, the parable of good Samaritan. நியாயசாஸ்திரி மறுபடியும் கேட்கிறார், யாருடைய அயலான் சொல்லி அவன் கேட்கிறான். இந்த பகுதியிலே 4 காரியங்களை உங்களுக்கு சொல்ல போகிறேன். அன்பு, சகோதரத்துவம், அக்கறை, கரிசனை. லவ், பிரதர்ஹுட், கம்பேஷன் அண்ட் கேர். இந்த 4 காரியங்களை உங்களுக்கு நான் சொல்ல ஆசைப்படுகிறேன். கேட்க ஆயத்தமா இருக்கிறீங்களா? Are you ready to hear? அது அடுத்த வாரம் தொடரும். To be continued. அடுத்த வாரத்தில் உங்களுக்கு இந்த இரண்டாவது பகுதியை உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. May the Lord bless you. வாருங்கள் நாம் ஜெபிப்போம். நல்ல ஆண்டவரே, இந்த காலை நேரத்துக்காக நன்றி. உடைய பிள்ளைகள் மத்தியிலே நீ பேசின வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம். Father God, we thank you for your word. Lord, help us to show your love toward everyone, to our neighbor. நாங்கள் உம்மை நேசிக்கிறோம் என்று சொல்லும் பொழுது ஆண்டவரே, மற்றவரை நேசிக்க, அதை வெளிப்படுத்த, காமிக்க, செயலை காமிக்க எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. கிருபை கொடுங்க, பலன் கொடுங்கப்பா. எல்லா மகிமை மோக்கி நாங்கள் செலுத்துகிறோம். Lord, we give all honor and glory to you, Lord. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே.
ஆமென். பிரியமானவர்களே, இந்த காலகட்டங்களிலே நாம் மற்றவர்களை நேசிப்பது ஒரு கஷ்டமான ஒரு காரியம்தான். ஆனால் நேசிப்போங்க. கடவுள் நம் மூலமாக பெரிய காரியங்கள் செய்கிற தேவனாக இருக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஷலோம். அன்பானவர்களே, வாருங்கள், அந்த வேளையிலும் கூட நாம் யாவரும் எழுந்து நின்று இறுதி பாடலை நாம் பாடுவோம். எழுப்புதல் கீதம் 262, நமது இயேசு கிறிஸ்துவின் நாமம். இந்த பாடலை பாடுகின்ற வேளையிலே காணிக்கையும் தசம பாகமும் எடுக்கப்படும். நமது இயேசு கிறிஸ்துவின் நாமம் நான் நிலமெங்கும் ஓடிடவே புனிதமான பரிசுத்த வாழ்வை மனிதராம் எமக்களித்தார். எங்கும் பெருக தேவனை ஸ்தோத்தரிப்போம். பாவ இருளகல தேவ ஒளியடைந்தோம். பாவ இருளகல தேவ ஒளியடைந்தோம். அவரை நோக்கி கூப்பிடும் வேளை அறிவிப்பாரே அற்புதங்கள். எனக்கெட்டாத அழைத்திடலாக எத்தனையோ பதில் அளித்தார். தேவ கிருபை என்றும் பெருக தேவனை ஸ்தோத்தரிப்போம். பாவ இருளகல தேவ ஒளியடைந்தோம். பாவ இருளகல தேவ ஒளியடைந்தோம். பதறி போன பாவிகளாக சிதறி எங்குமே அலைந்தோம். அவரை நாம் தெரிந்தறியோமே. அவர் நம்மை தெரிந்தெடுத்தார். தேவ கிருபை எங்கும் பெருக தேவனை ஸ்தோத்தரிப்போம். பாவ இருளகல தேவ ஒளியடைந்தோம். பாவ இருளகல தேவ ஒளியடைந்தோம். பலத்த ஜாதியாயிரமாக படர்ந்து ஓங்கி நாம் வளர எளிமையும் சிறுமையுமான எமக்கவர் அருள் புரிவார். தேவ கிருபை எங்கும் பெருக தேவனை ஸ்தோத்தரிப்போம். பாவ இருளகல தேவ ஒளியடைந்தோம். பாவ இருளகல தேவ ஒளியடைந்தோம். பூலோகத்தாரே யாவரும் கர்த்தாவில் களி கூருங்கள். ஆனந்தத்தோடே ஸ்தோத்திரம் செலுத்தி பாட வாருங்கள். ஆமென். காணிக்கைக்காக ஜெபம் செய்வோம். Come, let us pray for offerings and tithes. அன்பின் பரலோக தேவனே, எவ்வளவோ ஆசீர்வாதங்களுக்கு காரணராயிருக்கிறீர். எவ்வளவோ ஆசீர்வாதங்கள் கொடுத்து கர்த்தர் எங்களை ஆசீர்வதிக்கிறீர். அதுக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இந்த நாளிலும் கூட ஆண்டவரே ராஜா, எங்களிடத்தில் இருந்த சிறந்ததை இடத்திலே நாங்கள் கொண்டு வந்திருக்கிறோம். கர்த்தர் தயவாக அதை ஏற்றுக்கொள்வீராக. ஆண்டவரே, இந்த பணமானது ராஜா நம்முடைய ஊழிய காரியத்திற்கு உபயோகமாக இருக்கட்டும் என்று சொல்லி இந்த வேளையிலே நாங்கள் ஜெபிக்கிறோம். கொடுத்திருக்கிற ஒவ்வொரு கரங்களையும் கர்த்தர் நீர் ஆசீர்வதிப்பீராக. இயேசுவின் மாறாத நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அன்பானவர்களே, இந்த வேளையிலும் கூட ஒரு சில முக்கிய அறிவிப்புகளை நாம் பார்ப்போம். Come, let us look at some important announcements. மெத்தடிஸ்ட் பெண்கள் குழு கூட்டம் எதிர்வரும் 11ஆம் தேதி 7வது மாதத்தில்
அன்று மாலை 5 மணிக்கு ஜூம் வழியாக நடைபெறும். இதில் இருக்கிறவர்கள் நீங்கள் கவனம் வைத்துக் கொள்ளுங்கள். வேத ஆராய்ச்சி சிறிய தீர்க்கதரிசியின் புஸ்தகம் ஜக்கரியா நம்ம தொடர்ந்து ஆராய்ச்சி செய்து கொண்டிருக்கிறோம். ஒவ்வொரு புதன்கிழமை மாலை 8 மணி தொடங்கி 9 மணி வரைக்கும் ஜூம் வழியாக நடைபெறும். இதில் தயவாக வந்து கலந்து கொள்ளுங்கள் அன்பானவர்களே. இருமொழி திருச்சபை ஜெப நேரமானது ஒவ்வொரு வியாழக்கிழமை 8 மணிக்கு ஜூம் வழியாக நடைபெறும். தயவாக நம்மளுடைய இந்த ஜெப கூடுகையிலே வந்து கலந்து கொள்ளுங்கள். மெத்தடிஸ்ட் பெண்கள் வருடாந்திர பொதுக்கூட்டம் எதிர்வரும் 17ஆம் தேதி 7வது மாதத்தில் அன்று மாலை 3 மணிக்கு ஜூம் வழியாக நடைபெறும். மறுபடியும் சொல்லுகிறேன், மெத்தடிஸ்ட் பெண்கள் வருடாந்திர பொதுக்கூட்டம் எதிர்வரும் 17ஆம் தேதி 7வது மாதத்தில் அன்று மாலை 3 மணிக்கு ஜூம் வழியாக நடைபெறும். சபை அங்கத்துவ பட்டியல் புதுப்பித்தல் அன்பானவர்களே, இது நம்ம சபையில செய்து கொண்டிருக்கிறோம். நாம் சபை அலுவலக பணியாளர்கள் ஷீலா, சிசிலியா மற்றும் டேவிட் சபை உறுப்பினர்களுக்கு பட்டியலை புதுப்பிக்க உங்களை தொடர்பு கொள்வார்கள். தயவு செய்து உங்கள் ஒத்துழைப்பை கொடுக்க நாங்கள் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். அவங்க ஒவ்வொரு முறையும் உங்களுக்கு கால் செய்து உங்களுடைய ஃபோன் நம்பர், உங்களுடைய வீட்டு அட்ரஸ் அவங்க கன்ஃபார்ம் பண்ணும் பொழுது தயவாக உங்களுடைய ஒத்துழைப்பை அவர்களுக்கு கொடுங்கள். அன்பானவர்களே, இது நம்மளுடைய தசம பாகமும் காணிக்கையும் குறித்து நீங்கள் ஆன்லைனில் இது பேங்கிங் செய்ய வேண்டும் என்று சொன்னால் இதுதான் நம்மளுடைய அடையாளமாக இருக்கிறது. கிரேஜா மெத்தடிஸ்ட் தமிழ் ஹாங்லியாங் பேங்க், அந்த அக்கவுண்ட் நம்பர் அங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது. நீங்கள் ஒவ்வொரு முறையும் ஆன்லைன் டிரான்ஸ்ஃபர் செய்யும் பொழுது நீங்கள் இந்த பெயரையும் மற்றும் பேங்க் எல்லாம் கன்ஃபார்ம் செய்து நீங்கள் உங்களுடைய காணிக்கையும் தசம பாகமும் போடுமாறு என்று சொல்லி நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். அடுத்ததாக பார்த்தீங்க என்று சொன்னால் அன்பானவர்களே, இன்றைக்கு நம்மளுக்கு ராஃபா சுகமளிக்கும் கூட்டமானது ஜூம்ல 7 மணிக்கு நடைபெறும். ராஃபா சுகமளிக்கும் கூட்டமானது இன்றைக்கு ஜூம் வழியாக 7 மணிக்கு நடைபெறும். தயவாக வந்து கலந்து கொள்ளுங்கள். போதகர்களுடன் ஒரு தேநீர் மாலை, என்ஜாய் அ கப்பா வித் பாஸ்டர்ஸ். இது பார்த்தீங்க என்று சொன்னால் ஞாயிற்றுக்கிழமை 18ஆம் தேதி 5:30 மணி தொடங்கி 6 மணி வரைக்கும் இது நம்ம ஆங்கில சபையார்களை நம்ம சந்திக்கிறோம். போதகர்கள் மற்றும் தமிழ் சபையினர் சந்திப்பு ஆனது பார்த்தீங்க என்றால் அதே நாளிலே 7:30 மணி தொடங்கி 8:30 மணி வரைக்கும் இது ஜூம் வழியாக நடைபெறும். இதில் தயவாக வந்து கலந்து கொள்ளுங்கள் அன்பானவர்களே. பிரியமானவர்களே, இந்த அறிவிப்பை குறித்து உங்களுக்கு சற்று தெளிவாக சொல்ல ஆசைப்படுகிறேன். இந்த ஞாயிற்றுக்கிழமையிலே 18ஆம் தேதி நமக்கு இந்த நிகழ்ச்சி நடைபெறும் பொழுது நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால், நீங்கள் போதகரோடு கூட ஒரு சந்திப்பை நீங்கள் ஏற்படுத்துகிறீர்கள். ஆனால் நீங்கள் என்ன செய்ய வேண்டும், ஒரு தேநீர் நீங்கள் கலக்கி உங்களுடைய பக்கத்திலே நீங்கள் வைத்துக்கொள்ள வேண்டும். போதகரோடு கூட இந்த ஜூம் வழியாக நம்ம ஒரு தேநீர் அருந்த போகிறோம். அதே நேரத்தில் உங்களுடைய சாட்சிகள், உங்களுடைய பகிர்ந்து கொள்ளுகிற காரியங்கள், உங்களுடைய தேவைகளை நீங்கள் போதகரோடு கூட மக்கள் தலைவர் மற்றும் உக்ரைன் குழு தலைவரோடு கூட நீங்கள் என்ன செய்யலாம், நீங்கள் பகிர்ந்து கொள்ளலாம். இது ஒரு சந்தோஷமான நேரமாக, ஒரு கலகலப்பான ஒரு நேரமாக நமக்கு அமையும். இது ஒரு சிறிசான நேரம் அல்ல, ஆனால் ஒரு மகிழ்ச்சியுள்ள ஒரு நேரமாக நமக்கு அமைய வேண்டும். நாங்கள் உங்கள் அனைவரையும் சந்திக்க ஆசைப்படுகிறோம். ஆகையினாலே நீங்கள் எல்லோருமாய் சேர்ந்து என்ன செய்யுங்கள், இந்த போதகரோடு ஒரு தேநீர் மாலை அந்த நாளிலே நீங்கள் கலந்து கொள்ளும்படியாக உங்களை நான் வரவேற்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. வாருங்கள் பிரியமானவர்களே, நம் அனைவரும் இறுதி ஜெபத்திற்கும் ஆசீர்வாதத்துக்கு நாம் எழுந்து நிற்போம். நல்ல ஆண்டவரே, நாங்கள் உயர்த்துகிறோம், நாங்கள் போற்றுகிறோம். நீர் செய்த எல்லா நன்மைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலே நாங்கள் சத்திய வசனத்தை கேட்டது போல ஆண்டவரே, நாங்கள் உம்மை முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு மனதோடும் அன்பு கூற கிருபை செய்யுங்க ஆண்டவரே. அதே நேரத்தில் ஆண்டவரே, நாங்கள் உம்மிடத்தில் அன்பு கூறுகிறதை நாங்கள் எப்படி நிரூபிக்க முடியும்? மற்றவர்களிடத்திலும் நாங்கள் அன்பு கூற வேண்டும். அதை நாங்கள் செய்வதற்கு எங்களை கிருபை செய்ய நாங்கள் செபிக்கிறோம் அப்பா. எங்களுடைய அன்பு ஆண்டவரே எல்லா நேரத்திலும் ஆண்டவரே, எல்லா சூழ்நிலையிலும் கூட ஆண்டவரே அது செயலாக இருக்க நாங்கள் செபிக்கிறோம். அதே நேரத்திலும் கூட ஆண்டவரே, நாங்கள் மற்றவர்களுக்கு உம்முடைய அன்பை சொல்லவும் வெளிப்படுத்தும் கிருபை செய்ய நாங்கள் செபிக்கிறோம் அப்பா. ஆசீர்வதியும். Father God, we want to thank you for today's message, O Lord. Help us to love you with all our heart, with all our soul, with all our mind, O Lord. And this is the greatest commandment. And the second also same like a first commandment. We need to love our neighbor. Thank you, Lord. Thank you for your word. Lord, help us to show our love to others in all times, in every time, so Lord. And Lord, help us to show your love to others.
மெய்யாகவே ஆண்டவரே, இந்த காலகட்டங்களில் நாங்கள் கடந்து செல்கிற நேரத்திலே நாங்கள் அன்பை எப்படி மற்றவர்களுக்கு வெளிப்படுத்த முடியும்? நாங்கள் செயல்முறையிலே மற்றவர்களுக்கு உதவி செய்கிறது மூலமாக, மற்றவர்களுக்கு நாங்கள் கை கொடுப்பதன் மூலமாக அன்பை வெளிப்படுத்த முடியும். அப்பா, விதமாக செய்வதற்கு கிருபை செய்ய நாங்கள் செபிக்கிறோம். தொடர்ந்து ஆண்டவரே, வியாதியாக இருக்கிற ஒவ்வொருவரையும் நாங்கள் நினைவு கூறுகிறோம். ஆண்டவரே, அம்மா கமலாவை நாங்கள் நினைவு கூறுகிறோம், போதகர் ரவியை நினைவு கூறுகிறோம், பாஸ்டர் ஜோனத்தனை நினைவு கூறுகிறோம். ஆண்டவரே, மிஸ்டர் சைமன் நினைவு கூறுகிறோம். இன்னும் நாங்கள் அறியாத ஜனங்கள் வியாதியாக இருக்கிறார்கள், அவளுக்கு ஆண்டவர் சுகம் கொடுக்க நாங்கள் செபிக்கிறோம். தெய்வ சமாதானம், சந்தோஷம் ஒவ்வொருவர் கூட தங்கியிருக்க நாங்கள் செபிக்கிறோம். உமக்கு நாங்கள் துதிக்கிற மகிமை நாங்கள் செலுத்துகிறோம். Father, we give all honor, glory to you alone. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் செபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். ஆசீர்வாதம் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் அரவணைப்பும் வழிநடத்துதலும் உங்கள் அனைவரோடு கூட இன்றும் என்றும் சதா காலங்களிலும் இருப்பதாக. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென். ஆண்டவராக தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஷலோம்.